ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பூஜாஸ் வேர்ல்ட். இன்னைக்கு சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஸ்டஃப்டு கத்திரிக்காய் ரெசிபி தான் உங்ககிட்ட நான் காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இது ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸுமே இதில் கொடுத்துருக்கேன். இதில் வந்து நான் எலாபரேட்டடான ஒரு வீடியோ ஃபார்மாக உங்ககிட்ட காமிக்க போகிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கத்திரிக்காய் செய்வோம்ல, நல்லா ஒரு குண்டு கத்திரிக்காய், அந்த மாதிரியான கத்திரிக்காய் நான் வந்து வாங்கியிருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம்லாம் போட்டு இன்னொரு மசாலா அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரை மசாலா வந்து பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கிறேன். இதுக்கு 1 கப் வறுத்த வேர்க்கடலை வந்து நான் வச்சுருக்கேன். அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். அதே இது கூட சேர்த்து நல்லா ஒரு பவுடராக பண்ணி எடுத்து தனியாக வச்சுப்போம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் தனியாக வந்து வறுத்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வெள்ளை எள்ளு கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். எனக்கு வெள்ளை எள்ளு வேணான்றதுனால நான் வந்து எடுத்துக்கல, தனியாகவும் நான் எடுத்துக்கல. ஏன்னா குழம்பு மிளகாத்தூள் எது இருக்குன்ட்டு. தனியாக இன்னொரு வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பூண்டும் இஞ்சியும் வந்து எடுத்திருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, குழம்பு மிளகாத்தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடுறேன். அரைச்சிட்டு இந்த ரெண்டுத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது உப்பு கொஞ்சம் பார்த்துட்டு அப்படி பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம ஆல்ரெடி வந்து கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த கட் பண்ண கத்திரிக்காயில் இந்த மசாலா வந்து ஸ்டஃப் பண்ணி விட்டுடலாம். ஆக்சுவலாக இந்த டிஷ் பார்த்திங்கன்னா ஆந்திராவில் வந்து ரொம்ப ஃபேமஸ். அவங்க என்ன எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை எள்ளு ஆட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தனியா வந்து ஆட் பண்ணி பண்ணுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது என்னோடய ஸ்டைலில் கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சு நான் வந்து செய்கிறேன். எனக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நான் செய்கிறேன். இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயிலையும் வந்து ஸ்டஃப் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் டு 10 நிமிஷம் வந்து நல்லா ஊற விட்டுடுங்க. இது ஊறிடுச்சுனாலே போதும். நம்ம எண்ணெய் ஊற்றி வறுக்க வேண்டியது தான். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு ஹெவி பாட்டமான கடாய் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம கத்திரிக்காவை நம்ம எண்ணெயிலே ரோஸ்ட் பண்ணி வேக வைக்க போகிறோம். நம்ம எந்த தண்ணியுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதனால் கொஞ்சம் ஹெவி பாட்டம் கடாயாக எடுத்துக்கோங்க. இது வந்து செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதில் வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிறேன். கடுகு போட்டு நான் கொஞ்சம் கட்டி பெருங்காயம் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த பெருங்காயம்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை இது வந்து இதில் போட்டுடலாம். மசாலா வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கலந்துட்டா கூட நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்ம இது வதக்கும் போதே அந்த மசாலாவையும் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுவோம். நமக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். நல்லா ரோஸ்ட் ஆகும். கொஞ்சம் எண்ணெயும் இந்த டிஷ்ஷுக்கு வந்து அதிகமாக தேவைப்படும். இது நம்ம வேக வைக்கிறதுக்காக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி ரெகுலர் இன்டர்வல்ஸில் நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் கத்திரிக்காய் வந்து எல்லா இடத்துலையும் வேகும். நம்ம எடுத்துருக்கிறது வந்து கொஞ்சம் கத்திரிக்காய் பெரிய கத்திரிக்காய். அது மட்டும் இல்லாமல் அது வேகிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். அதனால நம்ம சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா கலந்து விடணும். இதில் அதுக்கப்புறம் வேறு எந்த வேலையுமே கிடையாது. என்ன நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா, நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்து நம்ம வதக்கியிருக்கோம். அதனால் அடி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா சிம்மில் வச்சு நம்ம கலந்து விடுங்க. இது கொஞ்சம் டைம் எடுத்தாலுமே பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கத்திரிக்காய்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த டிஷ் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். 10 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடி ரெகுலர் இன்டர்வல்ஸில் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஸ்டஃப்டு கத்திரிக்காய் வந்து ரெடி ஆகிடும். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு பூஜாஸ் வேர்ல்ட். இதோட அடுத்த சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பூஜா. எல்லாரும் டேக் கேர் அண்ட் பை.